இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, நவக்கிரகங்களும் நாமும் இந்த இரண்டையுமே நம்மால் பிரிக்கவே முடியாது. ஒருவர் பிறந்த உடனேயே அவரது வாழ்நாளில் எவ்வாறு இருப்பார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இதில் உள்ள இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, முதல்ல வரக்கூடிய கிரகம் சூரியன். சூரியனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குது. நம்முடைய தகப்பனை நிர்ணயம் பண்ணுறது தான் சூரியன். தகப்பன் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு உதவிகரமாக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றினதான் இந்த சூரியனுடைய நமது ஜாதக கட்டத்தில் உள்ள சூரியனுடைய நிகழ்வு தான். 12 சூரியன்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சூரியனும் ஒவ்வொரு விதமாக பலனை கொடுக்கக்கூடியவங்க. நம்ம தமிழ் மாதத்தில் எந்த மாதத்தில் பிறந்தோமோ அந்த மாத கட்டங்கள் தான் அங்கே இருப்பார். எல்லோருக்கும் தகப்பன் சரியாக வாய்ப்பதில்லை. இதற்கு காரணமே சூரியன் தான். தகப்பனுக்கும் நம்ம தகப்பனை நிர்ணயம் பண்ணுறதே சூரியன் தான். அடுத்ததாக சந்திரன். இந்த சந்திரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கவிஞர்கள் பெருமக்கள் எல்லாம் நம்மை திசை திருப்பி கொண்டு அதனுடைய அழகை ரசித்து கொண்டு பெண்ணாக பாசரங்கள் படித்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் நிகழ்வு என்ன என்று கேட்டோமானால், நமது தாய், இந்த தாயை நமது தாய் எவ்வாறு அப்படிங்கிறத அறிய வேண்டிய ஒன்று தான். ஒரு குழந்தையை பிறந்தவுடனே பிரிந்து சென்ற தாயும் இருக்கிறார். குழந்தை பிறந்தவுடனே இறந்த தாயும் இருக்கிறார். பிள்ளையை கொன்றுவிட்ட தாயும் இருக்கிறார். அந்த குழந்தையை விட்டுவிட்டு சென்ற தாயும் இருக்கிறார். இதற்கு சந்திரன் தான் காரணம். இந்த சந்திரன் நன்றாக இருக்கின்ற பொழுது தாய் நன்றாக இருப்பாள். சந்திரன் கூட கேது பாவக்கிரகங்கள் சம்பந்தம் இருப்பின் அந்த தாய் இந்த குழந்தையை ஏன் பெற்றோம் என்று கவலைக்கிடமாக இருப்பாள். பிள்ளை இல்லாத உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இங்கே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும்போது இந்த குழந்தை எனக்கு வந்து விட்டது என்று கூறுவாள். இது எல்லாம் சந்திரன் தான் நமது தாய். அடுத்ததாக செவ்வாய். இந்த செவ்வாய் நன்றாக இருக்கின்ற போது நமது நண்பர்களெல்லாம் நம்மோடு இருப்பார்கள். செவ்வாய் நன்றாக உள்ள கிரகங்களிலெல்லாம் நண்பர்கள் நம் கூட்டமாக வந்து வருவார்கள். இடம், வீடு, வசதி, இது எல்லாமே இந்த பூமியுடைய செல்வங்கள் எல்லாம், பூமியை சார்ந்த செல்வங்கள் எல்லாம் நமக்கு சேருவதற்கு இந்த செவ்வாய் அருள் புரிகிறான். பெண்கள் சாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருக்கின்ற போது தனக்கு வாய்க்கின்ற கணவன்களை பற்றியது இந்த செவ்வாயுடைய சஞ்சாரம். இந்த செவ்வாய் அவரவர் ஜாதகத்தில் நன்றாக இருக்குமானால் இடம், பூமிக்கு பஞ்சம் இருக்காது. இவருடைய குறைபாடு இருப்பின் ஜாதகத்தில் ஒரு அடி இடம் கூட நம்மளால் வாங்க முடியாது. தாய் தகப்பன் சேர்த்து வச்ச சொத்து கூட நம்மால் அனுபவிக்க முடியாமல் போவதற்கு இந்த செவ்வாய் ஒரு காரணமாகும். அடுத்ததாக புதன் பகவான். புதன் என்றாலே நமக்கு புத்தாடைகளுக்கு உரியவன். இவன் சந்திரனுடைய பையன்தான். இவன் குருவின் மனைவி தாரைக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவன் தான் இந்த புதனுடைய மகன் புலூரவன் திருத்தாங்கல் என்ற திருத்தலத்தில் திருமாலை வழிபட்டவன். புலூரவன் வழிபட்ட திருத்தலம் திருத்தன்கள். இது 108 வைஷ்ணவ தலங்களில், பாண்டிய நாட்டு தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த புதன் கல்விக்குரியவன் ஆவான். நமது தாய் மாமன் நமக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறத தினசரி புத்தாடைகளை நம்ம உடுத்திட்டு வர்றதும் இந்த புதனோட வேலை தான். புதன் நன்றாக உள்ளவர்களுக்குத்தான் கல்வி வாய்க்கும். அந்த கல்வியில் உள்ள வளம் நமக்கு பெருகும். அவற்றால் நமக்கு லாபம் பெருகும். பொதுவாக தனிப்பட்ட புதனுடைய செல்வாக்கு எங்கும் மேலோங்காது. ஏனால் புதனுக்கு தனித்து இயங்க தெரியாது. யாரோட இருக்கிறாரோ அவரோடு சேர்ந்து பயனளிப்பவன் தான் இந்த புதன் பகவான்.
புதனை நாம் போற்றி வணங்குவோம். அடுத்ததாக குரு. குரு பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, உலகத்துக்கும் சரி, குரு சரியில்லை என்றால் உலகமே சரியில்லாமல் போய்விடும். இதை நாம் புராணங்களிலேயே சொல்லலாம். ஒரு சமயம் இந்திரன் குருவை அழைத்து வர சொன்னான். குரு பிரகஸ்பதி இந்திரனின் அரண்மனைக்கு சென்றபோது அவனுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை. ஆகவே இவன் கேலி கூத்தாடி கொண்டிருந்தான் இந்திரன். குருவை மதிக்காத காரணத்தினால் குரு உடனே அவற்றிலிருந்து வெளியேறிவிட்டார். உடனே இந்திரன் பிரம்மாவிடம் போய் எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு கூறுகிறார். உனக்கு துவஸ்டா என்ற ஒரு குருவை நான் உனக்கு தானவனை அனுப்பி வைக்கிறேன் என்கிறார். அந்த தானவன் சுலோகம் சொல்லும்போது, ஓமம் பண்ணும்போது தன்னுடைய உற்றார் உறவினருக்கு ஆக்கம் சொல்லத் தொடங்கினான். உடனே இந்திரனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஆதலால் இனிமேல் உன்னை வைத்திருந்தால் எனக்கு பாவம் என்று அவனது தலையை துண்டாக்கி விடுகிறான். அது ஒன்று காடையாகவும் கிச்சிலிக்குருவியாகவும் தலையை வெட்டியவுடன் வந்துவிட்டது. அப்படி இருந்தும் தானவனான அந்த குருவை வெட்டிய காரணத்தினால் தோஷம் உலகம் ஃபுல்லாக சுற்றி கொண்டது. என்ன செய்வதென்று தேவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவை பெண்ணுக்கும் மண்ணுக்கும் நீருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்ணுக்கு பூப்பாகவும், நீருக்கு நுரையாகவும், மண்ணில் அகழியாகவும் இன்றளவும் கழிந்து வருகிறது. ஆகவே குரு எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் குரு தோஷம் பிடித்த 3 பேரும், ஒன்று பெண்ணு, அடுத்து மண், இன்னும் ஒன்று நீர். இந்த 3மே குரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். அடுத்ததாக சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாலே மகாலட்சுமியுடைய சகோதரன், பிருகு மகரசுடைய பிள்ளை. சுக்கிரன் அப்படின்னா ஆண்களுடைய ஜாதகத்தில் மனைவி என்று பொருள்படக்கூடிய அளவில் இருந்துருக்கும். பொதுவாக அனைவருடைய ஜாதகத்திலையுமே சுக்கிரன் 12ல் இருப்பது ஒரு அழகான ஒன்று. மற்ற கிரகங்கள் 12ல் இருந்ததை விட சுக்கிரன் 12ல் இருந்தால் அவனுக்கு எல்லா சுகமும் வந்து சேர்ந்துவிடும். அது சுக்கிரனுடைய ஒரு கொடிப்பினையாகும். சுக்கிரன் நன்றாக உள்ள ஜாதகத்தில் உங்களுக்கு நன்கு தூக்கம் வரும், நல்ல மனைவி மூலம் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பார்கள். அடுத்ததாக சனி. சனி அப்படின்னா ஆயுள்காரன் என்றே கூற வேண்டும். நமது ஒவ்வொருவருடைய ஆயுளையும் நிர்ணயிக்கக்கூடியவன் இந்த சனி. சனி ஒரு பாவக்கிரகம்தான். அடுத்ததாக இந்த சனி சூரியனுடைய பையன்தான், யமனுடைய சகோதரன் ஆவான். யமனுடைய சகோதரி யமி ஆக்ரா நதி கரையில் யமுனையாக ஓடிக்கொண்டிருக்கிறார். அடுத்ததாக ராகு கேது. சுவர்பானுதான் காசியபருடைய பிள்ளைகளில் மனைவிமாரில் ஒருத்திக்கு பிறந்த அந்த சுவர்பானு தான் அமிர்தம் உண்ட காரணத்தினால், தலையை மகாவிஷ்ணு வெட்டிய காரணத்தினால் தலையும் உடலும் துண்டாகி போனது. தலை ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் மாறியது. இந்த ராகு ஜாதகத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அப்பா வழியை குறிப்பது தான் ராகு. கேது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அம்மா வழி தாத்தா பாட்டியை குறிக்கிறது தான் இந்த கேது. ராகுவும் கேதுவும் பொதுவாக பார்த்திங்கன்னா பாவக்கிரகங்கள் என்றாலும் அவை 3, 6, 11ல் இருந்தால் அந்த ஜாதகக்காரன் பணம் கொட்ட